ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரந்தவல் தமிழா. இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காலையில் எழும்பினோடனே அன்னைக்கு நாள் நல்ல நாளும் கெட்ட நாளும் எதுவாக இருந்தாலும் ஒரு கப் டீயோடு தான் அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட டீயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இவ்வளோ நாளைக்கு நம்ம தெரிஞ்சுருப்போமா? யோசித்துக்கத்தை வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரபரப்பான நவீன காலங்களில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கப் டீயோடு தான் அன்னைக்கு நாள் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நாள் நல்ல நாளோ கெட்ட நாளோ எதுவாக இருந்தாலும் ஒரு கப் டீயோடு தான் அன்னைக்கு நாளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட டீயில் பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை நாங்கள் நிறைய பேர் சரியான முறையில் பயன்படுத்துவது இல்லை. அப்படி என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேநீர் குடிப்பதனால உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கலாம். அதனால ஒரு நாளைக்கு 3 கப் அல்லது 4 கப் தேநீர் பருகுவது நல்லது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் உயிரணுக்கள் உள்ள ஃப்ரீ ரேடியலை அகற்றுவதற்கும் உதவி செய்யுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த உலகத்துல பல வகையான தேநீர்கள் இருக்குது. ஆனா அதன் சுவை, நிறம், மனம் மற்றும் தோற்றத்துல தனித்துவம் கொண்டதா இருக்குது. அதே சமயத்துல ஆரோக்கியமும் நன்மையும் கொண்டதா காணப்படுது. அப்படிப்பட்ட தேநீர்கள் ஒண்ணுதான் இந்த இஞ்சி டீ. இந்த இஞ்சி டீயானது தேயிலையாகவோ அல்லது டீயில இஞ்சி சேர்த்துக்கிட்டோ பருகுவாங்களாம். இந்த இஞ்சி டீயை காலை வேளையில பருகுவது ரொம்பவே நல்லதான் உடலுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இஞ்சி டீயில உள்ள ஆன்டி ஆக்சிடைட் உடல்ல உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கும் உதவுகிறதா இந்த இஞ்சி டீ. அது மட்டும் இல்லாம தேநீர் இயற்கையாவே உடம்புல எந்த வலி இருந்தாலும் குறைத்து விடுமா. அது மட்டும் இல்லாம குமட்டல் மற்றும் மலச்சிக்கலை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த தேநீர். அடுத்ததா லெமன் டீ. இந்த லெமன் டீல இயற்கையாவே ஊட்டச்சத்துகள் நிறையவே காணப்படக்கூடிய ஒரு டீ தான் இந்த லெமன் டீ. அது மட்டும் இல்லாம இந்த லெமன் டீ குடிப்பதனால நம்ம உடம்புல உள்ள வயிறு, கல்லீரல், இதயம், தோல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கிறது இந்த லெமன் டீ தான். இந்த லெமன் டீல நறுமணத்திற்காக புதினா எசன்ஸ் அல்லது இலவங்கப்பட்ட பொடியை சேர்த்து பருகுனா ரொம்ப நல்லதான் உடலுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லெமன் டீ குடிப்பதனால மனசோர்வு மற்றும் கவலை குறைக்கிறதுக்கு உதவுமா இந்த லெமன் டீ. உங்களில் யாராவது கவலையா இருந்தீங்கன்னா இல்லாட்டி மனசோர்வா இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த லெமன் டீ குடிங்க. அப்போ உங்களுக்கு கவலையோ மனசோர்வோ குறைகிறதுக்கான சான்சஸா இந்த லெமன் டீ இருக்கும். அடுத்ததாக மசாலா டீ. இந்த மசாலா டீ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ. இந்த மசாலா தேநீருடைய நறுமணம் மற்றும் சுவை, அது மட்டும் இல்லாம இந்த தேநீர் தொடர்ந்து பருகுவதனால பல நோய்கள் தடுப்பதற்கு உதவுதான் இந்த மசாலா டீ. ஏன்னு சொன்னா இந்த மசாலா டீல சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான் ரொம்ப காரணம். இந்த மசாலா டீல ஏலக்காய், இஞ்சி, இலவங்கப்பட்டை, கருப்பு மிளகு போன்றவற்றை பயன்படுத்தி தான் இந்த மசாலா டீ தயாரிக்கிறாங்களாம். இது உடல் வீக்கத்தை குறைப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவுதான் இந்த மசாலா டீ. அது மட்டும் இல்லாம இந்த மசாலா டீ அடிக்கடி பருகுவதும் நல்லதுக்கு இல்ல. வாரத்துக்கு ஒன்று அப்படி பருகிறது ரொம்பவே உடலுக்கு நல்ல ஒரு டீ தான் இந்த மசாலா டீ. அடுத்ததான் ஏலக்காய் டீ. இந்த ஏலக்காய் டீ உடலில் உள்ள செரிமான கோளாறுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம ஏலக்காய் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்டோடைய முழு தொகுப்பு தான் இந்த ஏலக்காய். அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காய் டீ இருமல் மற்றும் சளி போன்ற நோயை குணப்படுத்துறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாம இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது இந்த ஏலக்காய் டீ. அது மட்டும் இல்லாம பச்சை தேயிலையை உட்கொள்வதனால இரத்த சர்க்கரை அளவு குறையும், இன்சுலின் உணர்வு திறன் அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேநீர் அருந்துவதனால அல்சைரர் நோய் மற்றும் பிற நரம்பிய கடத்தல் நோய் வரும் ஆபத்திலிருந்து தடுக்குமா இந்த தேநீர். அது மட்டும் இல்லாம இந்த நோய் உள்ளவர்கள் பச்சை மற்றும் கருப்பு தேநீர் அருந்துவது உடலுக்கு ரொம்ப நல்லதாம். இதுவும் ஆய்வுகள் மூலம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ உடம்புக்கு நன்மையை தார தேயிலையில டெனின் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் இருக்குது. அதனால தான் நமக்கு தேநீரை விடவே முடியாமல் இருக்குது. ஏன்னா அந்த போதைப் பொருளுக்கு நாங்கள் சிக்கிக்கொண்டோம். அதனால உடலுக்கு எந்தவித கேடும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேயிலையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் இதை பறித்து கொடுக்குற மக்களுக்கு எந்தவித நன்மையும் இவ்வளோ நாளைக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க கேட்குற சரியான சம்பளமும் இன்னைய வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த தேநீர்னால நம்ம அடைகிற நன்மையை அந்த மக்களும் அடையட்டும்னு வேண்டிக் கொள்வோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நம்பரை மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை ரந்தவல் தமிழா.